சுட்டி அரவிந்த் பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சுட்டியா குழந்தை அந்த மேடையில மாற போறாரு. வா பாப்பா போடாவா எடுத்தோன்னு இதே நீ தர மரியாதையா? போடானா போட்டாருன்னு அர்த்தம். மேடையில பெரியவங்களை வந்து மரியாதையா பேசணும். பாத்தீங்களா ஒரு கேவலப்பட்ட எவ்வளவு சந்தோஷம். அந்த நேரம் நீங்க ஜூம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது சும்மா ஆஃப் பண்ணி போட்டுக்காரு. தண்ணியில் ஊற வச்சுட்டு வந்துருக்காரு. சரி ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. தீபாவளிக்கு எடுத்ததா? உனக்கு எடுத்ததா? எங்க எப்ப எடுத்த? கலவாணி பேதானா? ரெண்டுமே குடும்பமே அப்படித்தான். சரி உங்க பள்ளிக்கூடம் எங்க இருக்கு? ஐயோ தலையே மூக்குக்குள்ள போய் வாய்க்குள்ள வருது. பள்ளிக்கூடமே வேணாம், அதோட சாவாசம் முடிச்சுக்குவோம். உன் பேரை நான் சொல்லவில்லை. என் மெமரி கார்டு ஒன்று போட்டுக்க முடியாது. காயத்ரியா? நான் கூட மெழுதிரி நினைச்சேன். எதுக்கு வாரிக்கிட்டு இருக்க? சரி உங்க ஸ்கூல்ல சுமாரா எத்தனை பெண்கள் இருப்பாங்க? உங்க ஸ்கூல்ல சுமாரா எத்தனை பெண்கள் இருப்பாங்க? சரி ஒரு நாளைக்கு வரலாம்னு பார்த்தேன். எதுக்கு ராமு சும்மா சும்மா அடிச்சா நீ பேச வாத்தியார் சொல்ல வேண்டிய? அவன் தான் அடிக்கிறான்றியா? உன்னெல்லாம் அடிச்சிருக்க கூடாது. சரி ஒரு நல்ல கதை சொல்லுவாங்களா? நீ என்னைக்கு பிறந்த? சரி என்ன சொரிஞ்சுக்கிட்டே இருக்க? காயத்ரி பேர் அங்கிட்ட அங்கிட்ட. ஐயோ அரைக்கலவா? சரி வாவேன் வாவேன். ஒரு நல்ல கதை ஒன்று சொல்றியா? நல்ல அமைதியா இருக்கேன். ஏன் கதை சொல்றீங்க? அது பேங்க்ல அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிட்டு ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்துச்சுனா. என்னமா இருந்துச்சு? அந்த பாட்டி மாதிரியே இருந்துச்சு. எவ்வளவு சிரிப்பு பாருங்க. எங்க ஊர்ல பாட்டி இருந்துச்சு. அது எப்படி சொல்ல தெரியுமா? என்ன பாட்டி தாத்தா பாத்தியா அப்படின்னு. ஆமா உங்க தாத்தனா அவன் மோகரையும் மூஞ்சி சீ கருமா புடிச்சு. எத்தனை குழந்தை அப்படின்னு? 16 குழந்தை எங்களுக்கு. அது மாதிரிதான். எதுக்கு? சரி அந்த பாட்டி இது ராட்டனம் வடை கிடையாது. வடைன்றது குழந்தை. வாங்க வாங்க அவர் அடுத்த குழந்தைக்கு ரெடி ஆகிட்டு வாங்க. செட்டு செட்டா சரி வடைன்றது போலதான். ஒரே சந்தோஷமா இருப்பீங்களே. நம்ம நாளா கேட்டுக்கிட்டு ஒருத்தன் கேட்டுட்டேன் அப்படின்னு. அதெல்லாம் பாரு பக்கத்துல ஒரு அம்மா பல்ல கடை வாங்கி 2 பல்லு குடி சொல்லிட்டு போடுங்க. ஏன் அப்படி ஆகி போச்சு நிலைமை? நிறைய கவலைப்பட்டாங்க. ஒரு பாட்டு பாடிக்கிடுச்சா. காக்கா பாட்டு பாடிச்சா. என்ன பாட்டு? எல்லாமே பெருசு பெருசா தான் சுடும் போல. அப்படி பாட்டு பாடனே போண்டா கீழ வந்துச்சு. போண்டா கீழ? இவ்வளவு வடையில சொன்ன? போண்டா தான் சொன்னேன். வடை தானப்பா சொன்னா? போண்டா தான சொன்னா. அவர் என்ன முறுக்கிட்டு இருக்காரு? அவர் முடிச்சு சொல்றாரு. சரி போண்டா கீழ வந்து பாட்டி கேட்டுச்சு. நானே அந்த பாட்டியை கொல்லன்னு இருந்தேன். சத்த வரைக்கும் நல்லது. ஏன் செத்துச்சு? அந்த பாட்டி உருளைக்கிழங்குக்கு பதிலா பாம்பு சுட்டுச்சு. சோக்கா சரி சரி பாப்பா ரெஸ்ட் எடுக்கியா? நன்றி. நான் ஜோக் சொல்ல ஆரம்பிச்சேன். என் ஒய்ஃப்லாம் 1/2 மணி நேரம் சீரியல் பார்க்கறதுக்கு 5 கிலோ முறுக்கு சாப்பிட்றான். அவங்க எப்படி இருக்கும்? ஆனா இது பிரச்சனை இல்லை. எங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் உடனே ஒய்ஃப் டீ கொடுப்பாங்க. அப்பதான் ஜென்மத்துக்கு வர மாட்டாங்க. அதுக்காக கையை குடிச்சு விக்கு விக்குன்னு கையை உதறி நுறையா தள்ளி ஆம்புலன்ஸ் போய்கிட்டு விங்கி 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 விங்கி
அந்த தெருவே கண்டுபிடிச்சிடும். யாரும் முத்துக்குள்ள டீ சாப்பிட்டுருப்பேன் நம்மள ஒருத்தன் ஆம்புலன்ஸ்ல போறேன் பாரு. அப்படித்தான் சமைக்குதுங்க பூரா பாத்தீங்களா. என்ன ரசம் வைத்தேன் அப்படின்றத ஒரு பொம்பளை வந்து வாட்ஸ்அப்ல அனுப்புது, பேஸ்புக்ல அனுப்புது. அந்த பேஸ்புக்ல 2500 பேர் லைக் பண்றான். ஆனா அந்த ரசத்தை வீட்டுக்கார லைக் பண்ணல. ரசத்தை சாப்பிட்டு விஷம் சாப்பிட்ட மாதிரி இருந்தா எப்படி சாப்பிடுவாரு? நல்லா சிரிக்கிறவர் எங்க உட்காரக்கூடாதுன்னா சிரிக்காத பக்கத்துல உட்காந்துடக்கூடாது. அவர் எட்டி வந்து பேசாம இருப்பார். இது சொல்றேன் அங்க வந்தாரு. ஏன்னா என்னுடைய முதல் மீட்டிங் அப்படித்தான் தேனி பக்கத்துல ஒரு கிராமத்துல நடந்துச்சு. ஊரே ஒரு 5000 பேர் உட்காந்து கல்லண்டு சிரிச்சு உருண்டு மண்ணை கவிக்கிட்டு தான். திடீர்னு கூட்டத்துல ஒரு கிளை வந்துச்சு போய் 4 பேர் சப்பு சப்புன்னு இருந்துச்சு. கேட்டி அடிச்சுக்க தெரியுங்க. ஒரு இளவட்ட போய் பேசி பல்லு அடிச்சுட்டு உட்காந்துருக்காரு பக்கம் கட்டி. அது என்ன பழக்கம்? தம்பி நீ வாட்டு பேசுப்பா, யாரும் சிரிக்கா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஊரட்ட கொங்காக்களை வந்தது அதுக்கு தான். நீ சிரிப்பு காட்டுற பப்புனாடா அப்படின்னு பாத்தீங்க அப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனா இப்படி படக்குன்னு ஏன்னா கலகலன்னு சிரிப்பவருக்கு நோய் கிடையாது, படபடன்னு கோபப்படுறவருக்கு நோய் அதிகம். நல்லா சிரிச்சிங்க, ரொம்ப சந்தோஷம். அது எல்லா தரப்பும் குழந்தை சொன்ன பாத்தீங்களா, லீவ் விட்டுறப்ப குழந்தையோட சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி பண்றலாம் உற்சாகம் சொல்லி. உண்மையிலே அவனுக்கு தாங்க ஏகப்பட்ட டென்ஷன். ஆனா ஒரே கேள்வி ஒரு கிளவி கொண்டவள எங்க ஊர் பக்கம் ஒருத்தருக்கேன் மதுரை பக்கம். ஒத்த கேள்வி தான் கேட்டேன் காலைல 7 மணி. பாட்டி என்னடா பேராண்டி ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டே இருக்கேன் பாட்டி. கேளுப்பா, பிடிச்சமா இருக்கு பாட்டி. பரவாயில்ல கேளுறா. நீங்க வெறும் பாட்டியா இல்ல வப்பாட்டியா அப்படின்ட்டா. பிடிச்சி பாட்டி தூக்கி போயிட்டேன் அரை நேரத்துக்கு. ஏன்னா பாட்டியை கொண்டுட்டேன் நான் தான் கொண்டு போறேன். அதுக்கு ஒரு பதில் வச்சிருக்காங்க. குழந்தைகிட்ட மட்டும் வேலை ஏன் வார்த்தை இருக்கலாம், ஏன் சம்பளம் அதிகம் தெரியுமா? இவங்க எழுதுற பேப்பர் திருத்துறாரு அதுக்கு தான். இவங்க ரைட்டு மாதிரி தப்பு மாதிரி எழுதுறாங்க. 2ஆம் குலத்துங்க சோழன் யார்? அதுக்கு பதில் 3ஆம் குலத்துங்க சோழனுக்கு மூத்தவன். இதை எப்படி கற்பிங்க? இன்னொரு கேள்வி, சிமெண்ட் பொருள்கள் எதை கொண்டு தயார் செய்யப்படும்? அதுக்கு பதில் பாருங்க. சிமெண்ட் பொருள்கள் எதை கொண்டு தயார் செய்யப்பட வேண்டுமோ அது அதை கொண்டுதான் தயார் செய்யப்படுகிறது. வேற எதை கொண்டு இது தயார் செய்ய முடியாது. வாத்தியார் சட்டை 3 கிழிச்சு போட்டு தெருவில் ஓடுறாரு. ஏன்னா தட்டுல இருந்து எடுக்கவே 7 நாளா. அதோட பிச்சு உருண்டு புழுதியில பெருத்து வாயை வச்சா வாயை திறக்கும் 3 நாள் ஆகும். எப்படி இருக்கு பாத்துக்க சாப்பாடு. அப்படிதான் எல்லா வீட்டும் அப்படித்தானே சமைக்குதுங்க. டீ பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தோசை வந்து போட்டா கரெக்ட் இந்த ஸ்பீக்கர் மாதிரி. என்னடி இவ்வளவு கருப்பா சொல்லிருக்கோம்? என்னங்க எனக்கு என்ன தெரியும்? உள்ள போய் பார்த்தா தோசைகளை திருப்பி போட்டு அதுல மாவு ஊத்திக்கிட்டு இருக்கான். சீரியல்ல அந்த மாதிரி வெறித்தனமா பாக்குறது. கரண்ட் இல்லாட்டி கூட டார்ச் அடிச்சு சில கிழமை எல்லாம் பாத்துக்கிட்டு டிவி. என்னடி ஒருத்திங்கன்னா லீவ்ல போயிட்டாலும் கூட தீபாவளிக்கு 2 கிழமை உட்காந்து டீ பார்த்துக்கிட்டு இருக்குங்க. வீட்டுக்குள்ள திருட வந்து நகை பணம் எல்லாம் தூக்கிட்டு போகும்போது அந்த திருடைங்க ஒரு யோசனை போற அந்த ஓடுற டிவி தூக்கலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. ஓடிக்கிட்டு இருக்கும்போது டிவியை தூக்குறாங்க. அது ஒரு கிழவி சொல்லு, பாரு பார்வதி அங்க வர்றி டிவிக்குள்ளேயே டிவியை தூக்குற மாதிரியே காட்டுறாங்க. வர்றி அது தூக்கிட்டு போயிட்டேன். காலையில பேரை வந்து சொல்லு, பேராண்டி நம்ம 40,000 டிவி தூக்கி போயிட்டாங்கடா சாப்புன்னு அடிச்சேன் கிழவி. நீங்க படவடாட்டு நீங்க பாத்தீங்கன்னா உடனே சிரிச்சிருக்கீங்க. ஆனா செல்போன்ல பேசுறப்ப பாருங்க ஒரு ஆள் ஒரு டைப்பா இருக்கும். ஆண்கள் பேசுறது 3 நிமிஷத்துல பேசிட்டு வச்சுட்டு என்ன பேர் 5 லட்சம் நான் பார்க்க 5 லட்சம் போனவையா நாளைக்கு வந்து வாங்கி செக்க வைக்க தப்புன்னு முடிச்சிட்டேன். லேடிஸ் பேசுற பாருங்க, சொல்லு நான் சொன்னது 3 மணிக்கு 5 மணிக்கு எங்க உட்கார கூடாதுமா?